தேசிய கட்சிகளை கடுமையாக எதிர்க்கிற நாம் தமிழர் கட்சி 2026 ஆட்சியை பிடிச்சிங்க அப்படின்னா மாநில நலனுக்காக சமரசமே இல்லாத அரசியல் பண்ணேன்னு சொன்னீங்க. அப்போ மாநில நலனுக்காக சமரசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுவாங்க? எதில் நான் சமரசம் செய்வேன்னு நினைக்கிறீங்க? மாநில நலனுக்காக அவங்க ஒரு பாலிசி போட்டாங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு செய்ய இருந்தால் நீங்கள் ஒரு சமரசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து என்ன பண்ணுவீங்க? இந்திய பெருநிலத்தில் எல்லா மாநிலங்களையும் இந்தி ஏற்கப்பட்டிருக்கு. நம்ம தான் எடுத்து போராடித்தோம். அவன் ஜிஎஸ்டியை ஏற்றான், நம்ம எதிர்த்தோம். சிஏஏ எதிர்த்தோம். நீட்டை எல்லாரும் எழுதுனான், நம்ம எதிர்த்தோம். இங்கே ஒரு தூய மரபணு உள்ள ஒரு கூட்டம் இருக்கு. அது எப்பவுமே அநீதியை எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ அண்ணன்ட்ட கொடுத்துட்டின்னு வச்சுக்க, நீ தான் எனக்கிட்ட கெஞ்சணும். ஏன்னா அவ்வளவு சேட்டக்காரன் நான். இங்கே பாரு இப்போ ஜிஎஸ்டி 28 ரூபாய் எடுத்துக்கிறேன். மொத்த வரையும் எடுத்து கொண்டு வச்சுட்டு பேரிடர் காலங்களில் எங்க முதலமைச்சர் கெஞ்ச விடுறேன். வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, தரமாட்டேங்கிறான்னு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? தர முடியாது, என்ன பண்ணுவேன்னு கேட்பேன். நீ என்ன வெள்ளக்காரங்காலத்துல தான் வரி கூடாத இயக்கமா? உன் கொள்ளக்காரங்காலத்திலையும் வரி கூடாத இயக்கம்னு போடுவேன். நீ என்னை மீறி ஜிஎஸ்டி கட்டினா அங்க மின்சார துண்டிச்சு உரிமத்தை ரத்து பண்ணி விட்டுருவேன் உங்க கடைக்கு. நீ என்னை கேட்காம நீங்க அங்க கொடுக்குற. இங்க வா. இப்ப நாங்க என்ன முறையை கொண்டு வரோம்னா, மத்திய அரசுக்குன்னு நிதி எது? குடிமை பணிக்கு படிக்கிறேன் தம்பி தங்கையில் சொல்லுங்க. மத்திய அரசுக்குன்னு நிதி வருவாய் பெருக்கத்துக்கு ஏதாவது நிதி வருவாய்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மாநில அரசுகள் நிதி தானே மத்திய அரசின் நிதி. இன்னும் மொத்த நிதியை வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு நான் கேட்கும் போது தர மாட்டேங்கிற. நீ என்ன வட்டி கடை வச்சிருக்கா? கவர்மெண்டா கந்து வட்டி கடையா? நீ உன் வேலை என்ன? எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்திட்ட. போக்குவரத்து, தொடர்வண்டி, மருத்துவம், கல்வி, கிட்டத்தட்ட ராணுவத்துல 100 விழுக்காடு அந்நிய முதலீட கொண்டு வந்துட்ட. ராணுவத்துல சீருடையை தச்சு கொடுக்குறவன் யாரு? உணவு நடத்துறது, கேண்டீன் நடத்துறது யாரு? சொல்லுங்க, யாரு நடத்துறது? எல்லாமே தனியார் கொடுத்துட்ட. எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்ட. நீ வந்து பீரங்கி எங்க வாங்கின? ரபேல் போர் விமானம் எங்க வாங்கின? பிரான்ஸ்ல. துப்பாக்கி எங்க வாங்கின? சரி, எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாற்ற போற? யார்கிட்ட பதில் இருக்கு? எல்லா நாட்டிலையும் நீ ஆயுதங்களை வாங்கி குவிச்சு வச்சு இதுல எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாத்துவ? உலக தரம் வாய்ந்த ரபேல் போர் விமானத்தை இந்தியாவுக்கு நாம் தயாரிச்சு கொடுக்கணும். பிரான்ஸுக்கு எதுவும் நேர்த்திக்கடன் இருக்க?